6/9/2024 ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி ஏ போர்டு பார்த்திங்கன்னா 7 வந்துருக்குது பார்த்தீங்களா. இந்த 7 இப்போ சி போர்டில் இருக்கிற 7 பார்த்திங்கன்னா ஒரு நாள் தள்ளி, அதாவது சி போர்டில் இருக்கிற 7 பார்த்திங்கன்னா ஒரு நாள் தள்ளி ஏ போர்டில் கொண்டு வச்சுருக்கிறோம். ஸோ இப்படி வைக்கக்குள்ள இதுக்கு முன்னாடி இதே பேட்டர்னில் இதுக்கு முன்னாடி வந்த நம்பரை பார்ப்போம். இப்போ சி போர்டு பார்த்திங்கன்னா 2, இந்த 2 எடுத்து ஏ போர்டில் வைக்கக்குள்ள ஸோ இந்த மேல் நம்பர் பாருங்கள் 59. இந்த 59ங்கிற நம்பர் ஏபியில் வச்சு 595, 59 95ங்கிற நம்பர் வரணும். ஸோ இந்த 2 நம்பரும் மேட்ச் ஆகிருக்குங்களா. இப்போ இதை விட்டுருங்க, அந்த 59 விட்டுருங்க. இந்த 59ம் சில டைம் வரும், அப்படி இல்லைன்னா ஏபியில் 59 வச்சு 95 வச்சுக்கிறாங்களா, இந்த மாதிரி பேட்டர்லேயும் சில டைம் வரும். அப்படி இல்லைனால் இந்த ஏபி நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம ஃபஸ்ட்டு இப்போ சிங்கிள் போர்டுக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சி போர்டில் இருக்கிற நம்பரை எடுத்து ஏ போர்டில் வைக்கக்குள்ள ஏபியில் இருக்கிற நம்பர் அப்படியே 98ன்னு வச்சு போர்டு நம்ம ப்ளே பண்ணால் ஒரு நம்பர் பாஸ், ஓகேங்களா. பி போர்டில் 9 நம்பர் பாஸு. இப்போ அதுக்கு அடுத்தது சேம் இதே பேட்டர்னில் சி போர்டில் இருக்கிற நம்பர் ஒரு நாள் தள்ளி ஏ போர்டில் எடுத்து வைக்கக்குள்ள இந்த 56ங்கிற நம்பர் வந்திருக்கணும். ஸோ இந்த 56 தான் ஒரு நம்பர் பவர் வச்சு 15, அதாவது 56 65ன்னு வந்திருக்கணும். ஆனால் 15ன்னு ஒரு நம்பர் பவர் வச்சு 15ன்னு வச்சுட்டாங்களா. இப்போ அதே மாதிரி இந்த கிராஸ் நம்பர் பார்த்திங்கன்னா தெரியும், 10ன்னு இருக்குது. இந்த 10 பிசிக்கு வரணும். இதை ஒரு நம்பர் பவர் வச்சு 10 15ன்னு வச்சுட்டான், ஓகேங்களா. இதை நம்ம விட்டுருவோம். அதுக்கு அடுத்தது இந்த நம்பர் கணக்கு எடுத்துகிட்டோமா, 65 இருக்கிற மாதிரி ப்ளே பண்ணியிருந்தால் நம்மளுக்கு ஒரு நம்பர் பாஸு, அதாவது 65 வரணும். ஒரு நம்பர் பவர் வச்சு 15ன்னு வந்திருக்கு, ஆனால் இதில் ஒரு நம்பர் பாஸ் ஆகுது. ஸோ இதே கான்செப்ட் தான். இந்த 2 எடுத்து இங்கே ஏ போர்டில் வைக்கக்குள்ள இந்த 98 எடுத்து பிசியில் வச்சு நம்ம போர்டாக ப்ளே பண்ணணும். அதே கான்செப்ட் தான். இந்த 2 ஏ போர்டுக்கு வருதுன்னா ஏபியில் உள்ள 65 பிசிக்கு வச்சு போர்டு ப்ளே பண்ணணும். அப்போ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சேம் இதே பேட்டர்னில் 6, இந்த 6 எடுத்து ஏ போர்டில் வைக்கக்குள்ள இந்த 24 நம்ம கணக்கு வச்சுக்கணும். இதை மைண்டில் வச்சுக்காங்க. 24க்கு ஒரு 2 மட்டும்தான் வந்திருக்கு, அதுக்கு அடுத்தது 4 வந்திருக்கு. ஸோ இந்த நம்ம விட்டுருவோம். ஆனால் அப்படியே ஏபி நம்பர் பார்த்திங்கன்னா தெரியும், 02ங்கிற நம்பர் பிசிக்கு அப்படியே போர்டாக ப்ளே பண்ணியிருக்கணும். இந்த இடத்த வராதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்குள்ள நம்ம அந்த 0 தான் நம்ம மெயினாக எடுத்துக்கணும், புரியுதுங்களா. இந்த கான்செப்டை பார்த்திங்கன்னா ஸோ இந்த 6 எடுத்து ஏ போர்டில் வைக்கக்குள்ள 02 எடுத்து பிசிக்கு வச்சு போர்டு ப்ளே பண்ணணும். ஸோ ஆனால் ஏசியில் பார்த்திங்கன்னா 20ன்னு வந்திருக்கு, 2 நம்பரும் வந்திருக்கு. இந்த இடம் மட்டும் மாற்றி ஏசியில் வச்சுட்டான், சரிங்களா. இப்போ இதே கான்செப்ட் தான் நாளைக்கு பார்த்திங்கன்னா 7 எடுத்து ஏ போர்டில் வைக்கக்குள்ள இங்கே டபுள்ஸாக இருக்குது. இதுதான் நம்மளுக்கு அட்வான்டேஜ், சரிங்களா. டபுள்ஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு உறுதியாக நம்மளுக்கு 0 ஆட்டத்தில் இருக்குது. பி போர்டும் சி போர்டும் 0 ஆட்டத்தில் இருக்குது. சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சான்ஸு இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும். சேம் அதே மாதிரி ஸோ இங்கே பாருங்கள், ஏசி பார்த்திங்கன்னா 55 இருக்கும். 2 நாள் கேப் விட்டு ஏபி 00, அடுத்தது பிசி 2 நாள் கேப் விட்டு 55 00 வரணும். அப்போ பிசிக்கு வந்தால் 00ல் கண்டிப்பாக 0 இறங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி பவரில் வந்தால் 55ன்னு வரலாம், சரிங்களா. சேம் அதே மாதிரி அதே 55 தான் இந்த கிராஸில் வரும். 55 2 நாள் கேப் விட்டு 00 ஃபுல் பவரு, மறுபடியும் 2 நாள் கேப் விட்டு அந்த கிராஸுக்கு பார்த்திங்கன்னா 00 வரணும். ஸோ இந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் 55 00 வரணும். ஆனால் 0 கண்டிப்பாக சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணுறவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளே பண்ணி பாருங்கள். சேம் அதே மாதிரி
783. இங்கே 7 க்ளூ நம்பர் கொடுத்துட்டான். பிசிக்கு 83 வரணும். அப்போ இங்கே இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 38ங்களா. இந்த 38 ஆனால் இந்த நம்பரை சென்டராக வச்சுருப்பான் 88ன்னு. ஒரு நம்பர் பவர் வச்சு பவர் நம்பர் தெரிகிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். 38க்கு 88, மறுபடியும் அந்த 88 38ன்னு இறக்கியிருப்பான் இந்த கிராஸு. ஸோ 38 88 மறுபடியும் 38ங்களா. இப்போ இதே கான்செப்ட் தான். ஏபி 33 38ன்னு நம்ம வச்சுக்கலாம். உள் நம்பர்லேயும் 38 இருக்குது. சரிங்களா. அப்போ இந்த 38 மறுபடி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு வந்தால் நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர். ஸோ இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும்னா 83ன்னு வச்சுக்கோங்களேன். 83 38ங்களா. இப்போ 83 38. அப்போ இந்த 783 ஏ போர்டு 7 க்ளூ நம்பர் கொடுத்துட்டான். அப்போ பிசிக்கு 38 83 வரணும், ஏபிக்கும் 38 83 வரணும். ஸோ இந்த ரெண்டு கான்செப்டையும் வச்சு நாளைக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும். 257 ஏற்கனவே 257ன்னு இருந்திருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கக்குள்ள அதுக்கு அடுத்த நாள் 595ங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கி பக்கத்தில் தான் எடுக்கணும். ஸோ பக்கத்தில் தான் எடுக்கணும். ஆனால் ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கி ஏ போர்டு நம்பர் எடுத்திருப்போம் 595. ஸோ 595ங்களா. அதுக்கு அடுத்தது ஒரு நம்பர் கேப் விட்டு எடுக்கணுங்களா. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்து நம்பர் ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கி 903. ஏன்னா 3 நம்பருமே ஒரிஜினல் அப்படியே வைக்க மாட்டாங்க இல்லைங்களா. 803 ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 803. பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்ன் வந்திருக்கும். 257 பிசி மட்டும் பாருங்கள் 57 95. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு நம்பர் கேப் போட்டு எடுக்கிறோம். 595க்கு 95 பாஸ் ஆகிருக்கும். 903க்கு இங்கே 803ன்னு வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கி பார்த்தீங்கன்னா 638ன்னு இருக்குங்களா, அல்லது 836. இதில் இருந்து 2 நம்பர் கொண்டு வந்துட்டான். ஏன்னா 3 நம்பருமே வைக்க மாட்டான் எப்பயுமே. ஸோ அந்த 2வது டைம் 3 நம்பர் வைப்பான், 3வது டைம் இந்த 2 நம்பருக்குள்ளே ஏதோ ஒரு நம்பரை ட்விஸ்ட் பண்ணி தான் வைப்பான். ஸோ அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா 935ங்களா. இப்போ ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 435 4 இருக்கும். இங்கே வந்து அதை பவரில் வச்சு 935. இதை வந்து அதுக்கு கீழே அப்படியே எடுத்துருக்குறோம். இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 722. ஸோ 722 சேம் அதே மாதிரி 905ங்கிற பேட்டர்ன் ஒன்று எடுக்கணும். ஸோ இதை பவர்லேயும் கொண்டு வரலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி பிசிக்கு 00 அல்லது 55 வரும்னு சொல்லியிருக்கிறேன் பார்த்தீங்களா. அந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நம்பர் கனெக்ட் ஆகுது. அப்படி இல்லைனால் இந்த நம்பரை மட்டும் இதுக்கு பக்கத்துலேயே ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த நம்பருக்குள்ளே எடுக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்டெப்பு நவுத்தியும் எடுக்கலாம். இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இதுலேயே 3 8 இருக்குது. கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்க அடுத்த நாள் வரத்துக்கு. இது ஒரு பேட்டர்ன். அதுக்கு அடுத்தது சிம்பிளாக சொல்லப்போனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஏபியில் ஒரு நாள் தள்ளி 68 86. ஸோ 93 ஒரு நாள் தள்ளி 93 ரிசல்ட்டாகவே கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தது 93 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. சேம் அதுக்கு பதிலாக 35 எடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 93 தான் எடுத்து ஒவ்வொரு நாள் தள்ளி வச்சுருக்கிறோம். ஏபி நம்பர்னு வந்திருக்கு. ஸோ அந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஏபி நம்பரை எடுக்கணும். ஆனால் ஒருவேளை மாற்றி பிசி நம்பர் எடுத்தால் 35ங்கிற நம்பரை எடுக்கலாம். ஸோ ஒரு நாள் தள்ளி வரணும், 2 நம்பர் வரணும். இந்த 935லேருந்து 2 நம்பர் வரணும். அங்கே 905 பார்த்தாங்களா. இப்போ 2க்கும் மேட்ச் பண்ணால் ஓரளவுக்கு நம்மளுக்கு கணக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அது 2 மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ஏபி பிசி ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் 38 53 35 95, பிசிலையும் 00 55 38 83.
அதே மாதிரி ஏசியில் 90 95, பி போர்டில் 0, சி போர்ட்லேயும் 0. சிங்கிள் போர்டுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 3 டிஜிட்டில் 835, 538, 83, 830, 905, 900, 955. இதுதான் என்னோட ஒரு கெஸ்ஸிங். உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் ஒத்து வந்தால் மட்டும் ப்ளே பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.